ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சை ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சுட்டேன். மிளகா கிள்ளி போட்ட பருப்பு சாம்பார் வச்சுட்டு முட்டை பொரியல் பண்ணியாச்சு. யூஸ்வலாக ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருக்கும் போது சமையல் வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா நம்ம மற்ற வேலையில் ஃபோக்கஸ் பண்ண டைம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி வேலை நிறையா இருக்கும் போது மோஸ்ட்லி வெளியில் ஆர்டர் பண்ணாமல் வீட்டில் ஏதாவது சிம்பிளாக தயிர் சாதம் இல்லை ரச சாதம் ஏதாவது ஒன்று வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம். அந்த ஒரு நாள் தானே நம்ம வீட்டில் ஏதாவது சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாமே. ஏன்னா இப்போல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு கேள்விப்படுறோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். இந்த பருப்பு சாம்பார் டேஸ்ட் ரொம்ப சட்டிலாக இருக்கிறனால நான் வெங்காய தக்காளி மிளகாய் தூள்லாம் போட்டு சூப்பரான ஒரு எக் பொடி மாஸ் பண்ணிட்டேன். இதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பவுடரும் ஒரு கை ஆனியன் வந்து ராவா அப்படியே ஆட் பண்ணி 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடும். பாப்பாவோட ஸ்கூலில் வந்து யூஸ்வலாக ரைம்ஸ் அந்த மாதிரிலாம் நல்லா சொல்லிட்டா கையில் வந்து ஸ்டார் போட்டு அனுப்புவாங்க. ஸோ அவள் வந்து எப்பவுமே தினமும் வந்து காட்டுவா இந்த மாதிரி மம்மி இன்னைக்கு ஸ்டார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த வீக் கண்டினியூஸாக அவள் ஸ்டார் வாங்கிட்டு வந்தாலும் அவளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கலர்ஸ் அண்ட் வாங்கி கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இன்னைக்கு அவள் ஸ்கூலில் டே 5 ஸ்கூல் ஆக்டிவிட்டி கார் சைக்கிள் வாஷிங். அவள் சைக்கிளை மாடியில் கொண்டு போய் சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தா.